கொல்லம்பட்டறையில் ஊசி விற்பதா இல்லை திருவண்ணாமலையிலே வந்து தீபம் ஏற்றுவதா என்று சொல்வதை போல திருவண்ணாமலையின் மகிமையை புரிந்த அறிந்த உங்களிடத்திலேயே திருவண்ணாமலை பற்றி நான் சொன்னால் மிகையாக இருக்கும். திருவாரூரிலே பிறந்தாலே முக்தி. தில்லையில் வாழும் சிதம்பரத்து அந்த நடராஜனை பார்த்தால்தான் முக்தி. ஆனால் திருவண்ணாமலையிலே இருக்கும் அண்ணாமலை தெய்வத்தை நினைத்தாலே முக்தி என்று ஆன்மீக சான்றோர்களால் போற்றப்படும் புனித தலம் இந்த திருவண்ணாமலை. அது மட்டுமா, திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபம் அதை பார்த்தாலே போதும் நீங்கிவிடும் அத்தனை பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்படும் புனித பூமி. அது மட்டுமா, அந்த மலையை சுற்றி வந்தால் காலுக்கு வரும் பலம், வாழ்க்கைக்கு வரும் வளம், வந்து சேரும் அத்தனை நலம், அதுதான் இந்த கிரிவலம் என்று சொல்லக்கூடிய கிரிவலத்தின் புகழை பரப்பும் புண்ணிய பூமி. ஆறுகளில் எத்தனை ஆறு ஓடினாலும் இந்த செய்யாறு இந்த மாவட்டத்தை மணக்க வைக்கும் ஆறு என செய்யாரை கொண்ட இந்த திருவண்ணாமலை சாத்தனூர் அணை, அந்த அணைக்கட்டை எண்ணி பார்க்காமல் யாரும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சுற்றுலா தலம் இது, ஒரு புண்ணிய தலம். அந்த சாத்தனூர் அணைக்கட்டு ஒரு சுற்றுலா தலம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இரவை வைத்துத்தான் நடுநிசி, வயிற்றை வைத்துத்தான் பசி, நாவை வைத்துத்தான் ருசி, தவத்தை வைத்துத்தான் ரிஷி, மகத்துவத்தை வைத்துத்தான் ரமண மக ரிஷி என்று சொல்லக்கூடிய ரமண மகர் ரிஷி வாழ்ந்த புண்ணிய பூமி இந்த திருவண்ணாமலை. இப்படிப்பட்ட இந்த பூமியை தொட்டு வணங்கி இந்த அரட்டை அரங்கத்தை தொடங்குகின்றோம். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று நாட்டிலே நாம் முடங்கிக் கொண்டிருந்தாலும், நீங்கள் மன்னரானால் முதலில் யாரை நாடு கடத்துவீர்கள்? இதுதான் தலைப்பு. இந்த தலைப்பில் யார் யார் நாடு கடத்தணும்னு சொல்லும் போது, பொழுதுபோக்கையே வாழ்க்கையாக கொண்டு சுற்றித் திரியும் இளைஞர்களையா, 2 பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையில் ஈடுபடும் மனித மிருகங்களையா, மனிதாபிமானத்தை அறவே மறந்துவிட்ட சுயநலவாதிகளையா, பொய் பேசி பிழைப்பதையே வாழ்க்கையாக கொண்ட பித்தள ஏமாற்று பேர்வழிகளையா, எல்லாவற்றையும் விட அட போங்க சார், மன்னராவது நாடாவது ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்தில் தனி மனித ஒழுக்கத்தோடு வாழ்ந்தாலே போதும். இப்படி 5 தலைப்பு. இந்த 5 தலைப்பில் பேசுறதுக்கு தான் இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் பேச போறாங்க. அன்னைக்கு பாரதியார் கனவு கண்டார், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினி பெண்கள் நடத்த வந்தோன்னு அடிமையா இருக்க பெண்கள் எல்லாமே வெளியே வந்து நிறைய பட்டங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு. இன்னைக்கு நாங்க வாங்கியிருக்கோம் நிறைய பட்டங்கள். ஆனா எப்படிப்பட்ட பட்டங்கள் தெரியுங்களா? கட்டின புருஷன் செத்துட்டானா விதவன்ற பட்டம், புருஷனை பிரிஞ்சு வாழ்ந்தோம்னா வாழா வெட்டின்ற பட்டம், கட்டியில் ஆடியும் தொட்டியில் ஆடலைனா மலடின்ற பட்டம், சரி கல்யாணமே ஆகாம இருந்தா முதிர்கண்ணின்ற பட்டம், சரி எங்களுக்கு விருப்பமானவங்களோட போய் வாழ்ந்தோம்னா ஓடு காலின்ற பட்டம், கொஞ்சம் அதிகமா பேசிட்டோம்னா வாயாடின்ற பட்டம், சரி பேசாமே இருந்தோம்னா ஊம குசுமின்ற பட்டம். இன்னைக்கு எத்தனை பட்டங்க எங்களுக்கு இந்த சமுதாயத்துல, இத்தனை பட்டங்களையும் இன்னைக்கு தாங்கிக்கிட்டோம். நாங்க இன்னைக்கு பறக்கணும் தான் ஆசைப்படுறோம், சாதிக்கணும் தான் இன்னைக்கு நினைக்கிறோம். ஆனா எங்களை சுத்தி இருக்க மனித மிருகங்கள் அவங்களுடைய பாலியல் கொடுமைகளினாலும் இன்னும் எத்தனையோ கொடுமைகளினாலும் சாதிக்க வேண்டிய பெண்களை இன்னைக்கு சாம்பல் ஆக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான பாலியல் வன்முறைகளால பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற மனித மிருகங்களை தான் இன்னைக்கு நாடு கடத்தணும்னு நான் பேச வந்திருக்கேன். சபாஷ். இன்னைக்கு நாங்க ஒரு பஸ்ல போனோம்னா அங்க 1000 இடிகளை நாங்க இன்னைக்கு தாங்க வேண்டியதா இருக்கு, 1000 அசிங்கங்களை நாங்க இன்னைக்கு பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு, 1000 அசிங்கமான அசைவுகளை நாங்க இன்னைக்கு தாங்கிக்க வேண்டியதா இருக்கு. சரி, இதை போய் நாங்க இன்னைக்கு வீட்டுல சொன்னோம்னா நாங்க என்னவோ இன்னைக்கு ஒழுக்கமா தான் இருக்கோம். வீட்டுல என்ன சொல்வாங்கன்னா, அம்மா சமுதாயம் இன்னைக்கு இப்படி இருக்கு, நீ பொண்ணா பிறந்துட்டியே இன்னைக்கு பொறுத்துட்டு போன்றாங்க. நான் எல்லார்கிட்டையும் கேட்கிறேன், இன்னைக்கு நாங்க பொண்ணா பிறந்துட்டோம், பொண்ணா பிறந்தா நாங்க எல்லாத்தையுமே பொறுத்து போனன்றது இன்னைக்கு சட்டமா? போதுங்க, போதும். பொறுத்து 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 நாங்க அடிமையா இருந்த காலம் எல்லாமே போதும். இனிமேலே எங்களால பொறுக்க முடியாது. அதை பொறுக்க முடியாமதான் இன்னைக்கு நான் இங்க பொங்க வந்திருக்கேன். இதைத்தான் சொல்றேன், அடிப்படையில் நீ பொங்கினால் போதாது,
பொங்க வேண்டும் என்று நினைத்த காரணத்தால் தான் தங்கு தடையின்றி தமிழ் கொண்டு பொங்கு பெண்ணே என்று சொல்லத்தான் இந்த அரட்டை அரங்கம் உங்களை போன்ற இளம் பெண்களை இங்கே அழைத்திருக்கிறது. இன்னைக்கு மருமகளை மகளா நினைக்கிற எத்தனையோ நல்ல மாமனார்கள் இன்னைக்கு இருக்காங்க. ஆனா குமரி மாவட்டத்துல தக்கலைன்ற ஒரு இடத்துல தன்னுடைய மகன் எப்ப வெளியே போவானோ, எப்ப மருமக கிட்ட சில்மிஷம் பண்ணலாமோன்னு காத்துட்டு இருந்த ஒரு மனித மிருகத்தினால இன்னைக்கு நிர்மலா ஜெயந்தி அப்படின்ற அந்த பெண் தூக்குல தொங்கிட்டாயா. அதுவும் தன்னோட 5 வயசு குழந்தைய விட்டுட்டு. இன்னைக்கு அந்த குழந்தைக்கு 1000 உறவுகள் வரலாம், 1000 சொந்தங்கள் வரலாம், எல்லா செல்வங்களுமே இன்னைக்கு கிடைக்கலாம். ஆனா அந்த அம்மாவுடைய பாசம் இன்னைக்கு அந்த குழந்தைக்கு கிடைக்குமா? இந்த மாதிரியான மனித மிருகங்களை தான் இன்னைக்கு நாடு கடத்தணும்ன்றது என்னோட கருத்து. வணக்கம். வணக்கம் சார். தேனி என்ன பண்ணுது? தேனி அங்க எங்க அலைஞ்சி மலர்கள்ல போய் தேனை சேகரிக்குது. அது எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பூக்கும் தாவி தாவி தேனத்திலிருந்து சேகரிக்குது. சார் எறும்பு என்ன பண்ணுது? எறும்பு சுறுசுறுப்பா அங்க எங்க ஓடி போய் இறைய தேடிட்டு வருது. சார் ஒரு நிமிஷம். பாப்பா கேட்டாங்க எறும்பு என்ன பண்ணுதுன்னு. அதுக்கு நீங்களும் ஒரு பதில் சொன்னீங்க சார். இதே ஒரு நடிகையை கேட்டிருந்தா என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க? சின்ன ராசாவே சித்திரம்பு என்ன கடிக்குது அப்படிதான் சார் பாடிப்பாங்க. சீமா, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. சார் காக்கா குருவி என்ன சார் பண்ணுது? காக்கா குருவில அங்க இங்க பறந்து தனக்கு இறை தேடிட்டு வருது. அது எவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் போய் தான் குஞ்சுகளுக்கு இறை தான் குஞ்சுகளுக்கு குத்து சாப்பிடுது. 5 அறிவு படிச்ச விலங்குகளே தன்னோட கடமையை செய்யறப்போ 6 அறிவு படிச்ச சில இளைஞர்கள் மட்டும் தன்னோட கடமையை செய்யாம வீணா பல்துப்பாக்கி இருக்காங்க சார். சபாஷ். தேனி என்ன பண்ணுது? எறும்பு என்ன பண்ணுது? காகம் என்ன பண்ணுது? எல்லாம் சுறுசுறுப்பா எங்கி இறை சேர்க்குது. ஆனா வாழ வேண்டிய வயதுல இளைஞர்கள் எல்லாம் பொழுதுபோக்கே வாழ்க்கை என்று வாழ்க்கையை வீணாக அடித்துக் கொண்டு சுற்றித் திரிகிறார்களே, அந்த இளைஞர்களை பற்றி பேச வந்திருக்கிறேன் என்று ஒரு அரும்பு முள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு சிறு இந்த குழந்தை பேசும்போது நான் ஏன் இந்த இந்தியா நிமிர்ந்து நிற்காது? சபாஷ், உனக்கு என்னோட பாராட்டு. பாரதியார் என்ன சொன்னார் சார்? பாரதியார் என்ன சொன்னார்? பாரதியார் நீ சொன்னாதான் தெரியும். ஓடி விளையாடு பாப்பான்னு சொன்னார். சரி, எதுக்காக சார் சொன்னாரு? ஒரு உடல் ஓடி விளையாண்டா உடம்புல நல்ல ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாரு. படிச்சிட்டு இருந்தா மட்டும் பதாது, நல்லா சுறுசுறுப்பா ஓடி விளையாடுறதுக்காக தான் சார் போடுறேன். சார் ஒரு நிமிஷம். அவங்க அம்மா வீட்ல டெய்லி படிக்க சொல்லுவாங்க போல இருக்கு, விளையாடவே விட மாட்டேன்றாங்க போல இருக்கு சார். அந்த பிரச்சனையை கொண்டு வந்து பாப்பா இங்க சொல்றாங்க சார். சரிம்மா சார், அதுக்கு ஒண்ணு நான் சொல்லல சார். குழந்தைங்க படிச்சிட்டு இருந்தா மட்டும் போதா சார், சுறுசுறுப்பா ஓடி விளையாட்டு இருந்தா சார். அதுக்காக தான் சார் சொன்னேன். சரி, ஓடி விளையாடணும், ஓடி நல்லா விளையாடலாமா? பாரதியார் சொன்னார். அவர் குழந்தைகளுக்கு மட்டுமா சார் சொன்னாரே? இளைஞர்களுக்கு தான் சார் சொன்னாரு. இளைஞர்களுக்கும் சொன்னாரு. சரி, எப்படின்னா குழந்தைங்களா இருக்கிறப்போ சுறுசுறுப்பா விளையாடணும். சரி, இளைஞர்களா இருப்போ சுறுசுறுப்பா உழைக்கணும். அதுக்காக தான் சார் சொன்னாரு. சரிம்மா. சார் அவை பாட்டி என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க சொல்லு. திரைக்கடலோடையும் திரவியம் தேடுன்னு சொன்னாங்க. அவங்களாம் அந்த காலத்து மனுஷங்க. இந்த காலத்து மனுஷன் ஜனாதிபதி என்ன சொன்னார்னா, கனவு காணுங்கள் இளைஞர்களே என்னார். ஜனாதிபதியே கனவு காண சொல்லிட்டாரு. அதுக்குன்னு சில இளைஞர்கள் படுத்துக்கிட்டு வீட்டில் பொழுதுபோக்கிட்டு வீணா நாளைக்கு என்ன சினிமா போகலாம், நாளைக்கு அப்பா கிட்ட இருக்கிற பணத்தை எப்படி போய் சொல்லி வாங்கலாம், நாளைக்கு என்ன பார்க்க போகலாம், நாளைக்கு எந்த பீச்சு போகலான்னு கலர் கனவு காண்றாங்க சார். நம்ம எப்படி முன்னேறலாம், நாட்டை எப்படி முன்னேற்றலாம் திட்டம் போட சொன்னாரு சார். திட்டம் போட சொன்னாரு. சபாஷ். அந்த காலத்து மனுஷங்க சொன்னதையும் கேட்காம இந்த காலத்து மனுஷங்க சொன்னதையும் கேட்காம சில இளைஞர்கள் வீணா தான் சார் பொழுது போக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் என்ன சார் பண்றது? என்ன பண்ணணும் சொல்லு. நாடு கட்டணும் சார். ஏன்னா இப்ப நீ தான் நாட்டோட அரசி. அட போங்க சார்,
நாடாவது மன்னராவது ஒவ்வொரு தனி மனிதனும் சமுதாயத்துல ஒழுக்கமா இருந்தாலே போதும் சார். சார் எங்க இன்னொன்னு, அட போங்க சார், நீ சொன்னோன்னு நான் இங்கே போயிடலாமான்னு யோசிச்சுட்டேன். சார் நான் உங்களை சொல்லல சார், தலைப்பு சொல்றேன். தலைப்பு? ஆமா உன் சார். பேச்ச பார்த்தா எனக்கு பெரிய மலைப்பு. நீ தொடரு தலைப்பு. சார் எங்கள மாதிரி குழந்தைங்களுக்கு ஒழுக்கம் எப்படி வரும்? ஒண்ணு நாங்க கத்துக்கணும், இல்ல கத்து கொடுக்கணும் சார். கத்து கொடுக்கறவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பெற்றோர்கள், ரெண்டு ஆசிரியர்கள், மூணாவதுன்னு பாத்தீங்கன்னா எங்களை சுத்தி இருக்கிறவங்க. சரி நாங்களே கத்துக்கலான்ட்டு சமுதாயத்துக்கு வந்தா இங்கு சிறுநீர் கழிக்காதே நாயே அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க சார். அங்கதான் நம்ம ஆளு வந்து மோளுவான். பக்கத்துல இருந்து ஒருத்தன் வந்து கேட்பான், டேய் ஏன்டா எங்க மோள்ற அப்படின்னு கேட்பான் சார். உடனே இவன் சொல்றான், டேய் நல்லா படிச்சு பாருடா, இங்கு சிறுநீர் கழிக்காதே நாயே அது நாய்க்கு தான் பொருந்தும், எனக்கு பொருந்தான்னு சொல்லிட்டு நாயை விட கேவலமா இருக்காங்க சார். சரி இங்கதான் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சில சினிமாக்கு போனா அந்த காலத்துல உங்க காலத்துல பாடினாங்க சார். எப்படி தெரியுங்களா? செந்தமிழ் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், பைங்கனி இதழில் பழரசம் தருவார் பருகிட தலை குனிவார். செந்தமிழ் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால். அழகா பாடுனாங்க சார். ஆனா எங்க காலத்துல பாடுறாங்க, ஆ முதல் அக்கு தானடா, ஹா ஹா அக்கா முன்னு கிக்கு தானடா, ஹா ஹா ஏ முதல் சட்டு தானடா, இவ எவ சில்வர் தட்டு தானடா, கொட்டாங்குச்சிக்குள்ள வயண்டி ரெண்டு பேரும் கூட்டாஞ்சோறு ஆக்கி தின்னலாம், 8ஆம் நம்பர் போல தேகத்தை நான் இப்போ 1ஆம் நம்பர் ஆக்க போறேன்டா டா டா, எப்பாஞ்சி பாவ பாவ பா, எப்பாஞ்சி பாவ பாவ பா. இப்படி பாடுறாங்க சார். எனக்கு ஒரு டவுட் சார், எப்பாஞ்சி பாவ பாவ பானா என்ன சார்? என்ன மீனிங் என்ன கேக்குறேன், நான் எங்க போய் மீனிங் சொல்றது?